அனைத்து மர்மக் கதைகளும் ஒரே கோணத்தில் வரையறுக்கப்படுவதில்லை. ஒரு குற்றம் நிகழ்ந்ததும், அதன் பின்னணி, சந்தேகிக்கப்படுவோர், சாட்சியங்கள், மறைக்கப்படும் உண்மைகள், இவை அனைத்தும் பல்வேறு கோணங்களில் பரிமாறும். இதோ உங்கள் கோரிக்கைக்கு ஏற்ப ஒரு புதிய தமிழில் மர்மக் குற்றக்கதை, பல கோணங்களில் பரிசீலிக்கக்கூடிய வகையில். கதையின் பெயர்: திறந்த ஜன்னலின் பின்னே. காட்சி 1. இரவின் அமைதி, ஒரு சத்தம். சென்னை மயிலாப்பூரில் ஒரு பழமையான பங்களா. செவ்வாய்க்கிழமை இரவு 11:47. திடீரென ஒரு பெண் அலறி எழுந்தாள். அருகில் உள்ள வீடுகளுக்கு ஒரு சிறிய சத்தமாக இருந்தாலும் அந்த சத்தத்தில் இருந்த மர்மம் தடுக்க முடியாதது. அடுத்த நாள் காலை அந்த வீட்டில் வசித்த நடிகை மாலினி தேவியின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. அவளது படுக்கை அறையில் ஜன்னல் திறந்தபடியே இருந்தது. காட்சி 2. சந்தேகிக்கப்படுபவர்கள். 1. அருண், முன்னாள் காதலன். ஒரு காலத்தில் காதலித்து பின்னர் பிரிந்தவர். அவருக்கு அந்த வீட்டின் உள்நுழைவு வழிகள் அனைத்தும் தெரியும். 2. மனோஜ், தம்பி குடும்ப சொத்து விவகாரத்தில் அடிக்கடி தகராறானவர். அவர் கடைசியாக அவளுடன் கண்டிப்பாக சண்டையிட்டுள்ளார். 3. சுஷ்மிதா, நண்பி மற்றும் போட்டியாளர். ஒரே சினிமா வாய்ப்புக்காக இருவரும் போட்டியிட்டனர். ஏற்கனவே ஒரு பட வாய்ப்பு மாலினிக்கு சென்றதால் சுஷ்மிதா மனம் உடைந்ததாக நண்பர்கள் கூறுகிறார்கள். 4. மர்ம மனிதர். சிசிடிவியில் தெரியும் அந்நிய முகம். இரவு 11:30 மணிக்கு வீட்டின் அருகே சிசிடிவியில் ஒருவரின் சாயல். முகம் முழுமையாக தெரியவில்லை, ஆனால் அவரிடம் ஒரு குப்பை தூக்கி பை இருந்தது. காட்சி 3. சாட்சியங்கள். ஜன்னல் வழியாக யாரோ நுழைந்த தடயங்கள், ஆனால் உடலின் அருகில் போராட்ட சுவடுகள் இல்லை. கைபேசியில் ஒரு அழைப்பு பதிவை காணலாம். இரவு 11:29 மணிக்கு கடைசியாக அவர் என்று சேமிக்கப்பட்ட நபரிடம் பேசப்பட்டுள்ளது. அறையில் ஒரு துர்நாற்றம், சாம்பல் அல்லது பழைய புகை. முடிவதற்கான கோணங்கள். 1. காதலன் கோணம். அருண் இன்னும் அவளிடம் ஈர்ப்புடன் இருந்ததா, அல்லது பழைய கோபம் அவனை கொலைக்கு தூண்டியதா? பண மற்றும் புகழ் கோணம். சுஷ்மிதா, ஒரு வாய்ப்புக்காக எவ்வளவு தூரம் போக முடியும்? 3. உணர்வியல் கோணம். தம்பி மனோஜ், சொத்து மற்றும் மரபு வழக்குகளை தீர்க்க ஒரு முடிவுக்கு வந்தாரா? 4. அறியப்படாத கோணம். சிசிடிவியில் உள்ள மர்ம மனிதன் யார்? அந்த பையில் என்ன இருந்தது? இந்த கதையின் மர்மம் இன்னும் முடிவடையவில்லை. நீங்கள் நினைப்பது என்ன? யார்தான் உண்மையான குற்றவாளி? எந்த கோணத்திலிருந்து பார்ப்பது சிறந்தது? நீங்கள் விரும்பினால் இதை தொடர்கிற கதையாகவும் மாற்றலாம். அத்தியாயங்களாக விசாரணையின் ஒவ்வொரு படியும் பரிசீலிக்கலாம்.